ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026 தமிழ்நாடு அட்மிஷன் 2026ல நம்ம அடுத்து பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1216. இல்லை, இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இல்லை, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு ஓகேங்களா, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, லாஸ்ட் இயர் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் போயிருந்துச்சு, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு, தென் வந்து அதோட ரேங்க்ல எந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே, தென் அதோட இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜஸ்ல பண்ணி தராங்க, இது மாதிரி இது ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரோட்ல தண்டலம், சரிங்களா, அந்த இடத்துல இருக்கு. இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி தான் இருக்கு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தென் இந்த காலேஜ் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிள் ஆகிருக்கு. சரிங்களா, 10 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிள் ஆகிருக்கு. என்னென்ன கோர்சஸ் பாத்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 30 சீட்ஸ் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. தென் சிவில் இன்ஜினியரிங் 2012 ஆரம்பிச்சிருக்காங்க, 30 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2001 உங்களுக்கு 480 சீட்ஸ் இருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2001 ஆரம்பிச்சிருக்காங்க, 300 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE 2002 ஆரம்பிச்சிருக்காங்க, 60 சீட்ஸ். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 120 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2003 ஆரம்பிச்சிருக்காங்க, 60 சீட்ஸ். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 2020 ஆரம்பிச்சிருக்காங்க, தென் 300 சீட்ஸ். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் 2021 ஆரம்பிச்சிருக்காங்க, 180 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி 2022 ஆரம்பிச்சிருக்காங்க, டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா, இதை இருக்கிற 10 கோர்சஸ். தென் இதோட கட் ஆஃப் நம்ம பார்த்துலாம். கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பேர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 166.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 166, தென் 2025ல 177.5 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 166.5, தென் பிசிஎம் 161.5, தென் எம்பிசி 161, தென் எஸ்சி 149.5, எஸ்சிஏ 106 வரைக்கும் போயிருக்கு. தென் 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 38,274 இருந்தது. தென் 2024ல உங்களுக்கு 51,471 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பின்னாடி போயிருக்கு. 13,000 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. தென் அதே மாதிரி 2025ல உங்களுக்கு 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 47,320 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 146 வரைக்கும் போயிருக்கு கட் ஆஃப். தென் 2024ல 157.5, தென் 2025ல 168. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 165, தென் பிசிஎம் 153, தென் எம்பிசி 162, தென் எஸ்சி 144, தென் எஸ்சிஏ 106.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 77,348 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 8,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 69,869 இருந்திருக்கு. தென் 2025ல இன்னும் உங்களுக்கு ஒரு 2,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 67,546 இருந்திருக்கு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2023ல உங்களுக்கு வந்து 180.5 வரைக்கும் இருக்கு. தென் 2024ல 185, தென் 2025ல உங்களுக்கு 189 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 184.5, தென் பிசிஎம் 185.5, எம்பிசி 180.5, தென் எஸ்சி 157, எஸ்சிஏ 127.5, தென் எஸ்டி 141 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 17,676 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து 1,400 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 16,248 இருந்துச்சு.
2025ல இன்னும் 700 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 15,532 இருந்திருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. இசியை பொறுத்த வரைக்கும் 2023ல 168.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 175.5 வரைக்கும் போயிருக்கு. 2025ல உங்களுக்கு வந்து 186 உங்களுக்கு வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 182, தென் பிசிஎம் 178, எம்பிசி 178 அண்ட் எஸ்சி 152.5, எஸ்சிஏ 199.5, எஸ்டி 136.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 34,926 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு வந்து 2,500 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 32,447 இருக்கு. 2025ல உங்களுக்கு 11,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 21,353 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் டெஃபினட்டா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மோர் தென் ஒரு உங்களுக்கு 6,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்தா ஆச்சரியமே கிடையாது. தென் அடுத்து EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2023ல உங்களுக்கு வந்து 158 வரைக்கும் போயிருந்துச்சு. 2024ல 169, 2025ல 181 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 177, தென் பிசிஎம் 178.5, எம்பிசி 174, தென் எஸ்சி 141.5, எஸ்சிஏ 114.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 53,777 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு நியர்லி 8,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 45,935 இருந்திருக்கு. 2025ல இன்னும் வந்து உங்களுக்கு 8,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 33,245 இருந்திருக்கு. டெஃபினட்டா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கட் ஆஃப்மே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு EEEக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு வந்து 175 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 179 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல 186.5 இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183, தென் பிசிஎம் 186, தென் எம்பிசி 179, தென் எஸ்சி 153, எஸ்சிஏ 130, எஸ்டி 135.5 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 25,508 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு வந்து நியர்லி 800 ரேங்க்ஸ் வந்து பேக்ல இருந்த 26,344 இருந்திருக்கு. 2025ல உங்களுக்கு வந்து 6,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 20,743 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஐடியோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஹையாக வந்திருக்கு. 2023ல இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 152.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 160 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல 176 உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 170.5, தென் பிசிஎம் 173, எம்பிசி 165, தென் எஸ்சி 142.5, எஸ்சிஏ 114 வரைக்கும் இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 64,676 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 400 ரேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 64,239 உங்களுக்கு ஆயிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து 18,000 ரேங்க்ஸ் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 46,703 இருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஃப்ரண்ட்ல வர உங்களுக்கு 10,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2023ல 175 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 178.545 இருக்கு. 2025ல உங்களுக்கு 186.5 வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 182.5, தென் பிசிஎம் 183.5, தென் எம்பிசி 179,
SE 155, then SCA 127.5, ST 138 இருந்திருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023ல 25,299 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 26,666 உங்களுக்கு 2024ல இருந்திருக்கு. அதே 2025ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 20,589 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 169 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2025ல 174 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல 185 உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 181.5, பிசிஎம் 181.5, எம்பிசி 178, தென் எஸ்சி 152, தென் எஸ்சிஏ 135.5, எஸ்டி 105 இருந்திருக்கு. 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 34,258 இருந்தா இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 35,339 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கிடைக்கிறது. பட் 2025ல அகைன் வந்து 10,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, 24,625 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஏஐஎம்எல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 175.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு வந்து 181.5 உங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி 2025ல 190 வரைக்கும் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183.5, தென் பிசிஎம் 183.5, தென் எம்பிசி 183.5, தென் எஸ்சி 165, தென் எஸ்சிஏ 111 வரைக்கும் தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல 2023ல 24,820 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 8,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல 3,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 21,502 இருந்திருக்கு. தென் அதே மாதிரி 2025ல உங்களுக்கு வந்து 9,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 12,994 இருந்திருக்கு. இந்த வருஷம் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி வந்து பேக்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்லைட்லி கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் வந்து கோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுனால உங்களுக்கு வந்து அதுல கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வெப்சைட்ல கொடுக்கலாம். அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட் இதில் அட்மிஷன்ஸ் ஓப்பன் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கேம்பஸை விசிட் பண்ண என்னைக்கு வேணால் நீங்கள் வரலாம். சரிங்களா, அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அட்மிஷன்ஸ் என்கொயரிஸ் வந்து இது மாதிரி கால் பண்ணுறதுக்கு நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, சரி அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் 44 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 97% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்பிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.36 உங்களுக்கு ஆவரேஜா பண்றாங்க. 652 கம்பெனிஸ் வந்து பிளஸ் வந்து இந்த வருஷம் வந்து வந்திருக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர்ஸ் டேட்டா பேசஸ் வந்து ஃபுல்லாகவே பிடிஎஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக யார் யார் எங்கே செலக்ட் ஆகிருக்கிறாங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் வந்து எந்தெந்த கம்பெனியில் சரிங்களா எந்த ரிஜிஸ்ட் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுமே என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தவிர்த்து காலேஜில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல கொடுக்குறாங்க, அகாடமிக்ஸ்ல என்னென்ன கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ்ல என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்குறாங்க, கேம்ஸ் ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன எதிர்பார்க்கு எல்லாமே இதில் அவைலபிள் இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்டேட்ல இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா பண்ணிக்கோங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா, நீங்க வந்து இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் கோட் 1216. இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்க எடுக்க ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பமா இருக்குன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கவுன்சிலிங் அப்ப சாய்ஸ் சொல்லுங்களேன், எந்தெந்த ஆர்டர்ல நம்ம கொடுக்கலாம் சொல்லிட்டு அப்ப சொல்றேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜை பத்தி தகவல் வேணா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.